ஸ்மோக்கிங் ஹேபிட் இப்போ காமனாக அதிகமாக பரவிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். வேர்ல்டு நோ டொபேக்கோ டே மே 31 உலக சுகாதார நிலையத்தால் அனுசரிக்கப்படுகிறது. நான் டாக்டர் செந்தில்குமார், நுரையீரல் நிபுணர், GKNM மருத்துவமனை, கோவை. இப்போ நுரையீரல் பிரிவில் நான் பார்க்குற பேஷண்ட்ஸில் பெரும்பாலான பேஷண்ட்ஸ்க்கு இருக்கிற வியாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா புகையிலை யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய வியாதிகளாக இருக்குது. அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ. புகையிலை ஸ்மோக் பண்ணுறதுனாலையோ, ஃபார் எக்ஸாம்பிள் சிகரெட், பீடி இது மாதிரி யூஸ் பண்ணுறதுனாலையோ, இல்லை சூவபிள் ஃபார்ம்னு சொல்லக்கூடிய பான், குட்கா இதை யூஸ் பண்ணுறதுனாலையோ நமக்கு உடம்புல பல பாதிப்புகளை உண்டுபடுத்தக்கூடியவை. இப்போ உலகத்தில் 110 கோடி பேர் டொபேக்கோவை ஏதோ ஒரு வடிவத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் 80 கோடி பேர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மள மாதிரி இந்தியாவில் இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ஒரு வருஷத்துக்கு 30 லட்சம் பேர் மரணம் அடைகிறாங்க. ஸோ டொபேக்கோ அப்படிங்கிறது நமக்கு மரணத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பொருள். இதனால நுரையீரல் பாதிப்பு எப்படி வரும் அப்படின்னா, நம்ம டொபேக்கோவை சிகரெட் ஆர் பீடி வடிவத்தில் ஸ்மோக் பண்ணும்போது அந்த ஸ்மோக்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் மோர் தென் 4000க்கு மேற்பட்ட கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போகும். அந்த கெமிக்கல்ஸ்ல 40க்கு மேற்பட்ட கெமிக்கல்ஸ் உடம்புல புற்றுநோய் உண்டாக்கக்கூடியது. அந்த கெமிக்கல்ஸோட சேர்த்து தான் நிக்கோட்டின்ங்கிற நம்மளை புகைக்க அடிமைப்படுத்தக்கூடிய கெமிக்கலும் நம்ம பிரெயின்ல போய் அதோடைய பிரெயினை ஸ்டிமுலேட் பண்றதுனால நம்ம அதுக்கு அடிமைத்தனம் அடைகிறோம். இதனால நம்ம திரும்ப திரும்ப ஸ்மோக்கிங் அப்படிங்கிறத நம்ம பண்றோம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்ம ஸ்மோக் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நுரையீரலுக்கு போற காற்று குழாயில பாதிப்பு ஏற்படும், நுரையீரல்ல பாதிப்பு ஏற்படும். அந்த கெமிக்கல்ஸ் ரத்தத்துல கலக்கிறங்காட்டி உடம்புல பெரும்பாலான உறுப்புகள் இதனால பாதிப்பு ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள், நுரையீரலுக்கு போற காற்று குழாய் சுருக்கம் ஏற்படும். அதனால ஸ்மோக் பண்றீங்க பார்த்தீங்கன்னா காமனா இருமிட்டு சளி துப்பிட்டு இருப்பாங்க. நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா மூச்சு திணறல் ஏற்படும். ஸோ காமனா ஸ்மோக் ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இருமல், சளி, மூச்சு திணறல், விசில் சத்தம் மாதிரி வீசிங்னு சொல்லக்கூடிய சவுண்ட் நமக்கு கேட்கும். இதுவே கெமிக்கல்ஸ் போய் பிளட்ல கலந்துச்சு அப்படின்னா பல உறுப்புகளுக்கும் அது போகும். ஒவ்வொரு உறுப்புகளையும் அது கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய தன்மை உள்ளது. நுரையீரல்ல மட்டும் புற்றுநோய் உண்டு பண்ணாது, வயிறுல, கணையத்துல, அதே மாதிரி பிளட்ல லுக்கீமியான்னு சொல்லக்கூடிய கேன்சர், இந்த மாதிரி பல ரகமான கேன்சர்ஸை உண்டுபடுத்தலாம். அதே சமயம் இரத்த குழாயிலையும் சேஞ்சஸ் உண்டு பண்றதுனால புகைப்பிடிப்பவர்களுக்கு சீக்கிரமாவே ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் போன்ற வியாதிகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது புகை பிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வருமா, இல்ல அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறது தான் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் புகை பிடிச்சிட்டு இருக்காங்க, இல்ல ஒரு ரூம்ல புகை பிடிச்சிட்டு அவங்க வெளியில போயிடுறாங்க. அந்த ரூம்ல அந்த ஸ்மோக்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அந்த காத்துல பரவி இருக்கும். அதை இன்னொருத்தர் போய் சுவாசிக்கும் போது அந்த கெமிக்கல்ஸ் உள்ள போறதுனால ஸ்மோக் பண்றவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வருமோ அதே அளவு பாதிப்பு ரொம்ப நாள் அந்த ஸ்மோக் பண்றவங்க கூடயே இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு உண்டு பண்ணும். இதோட மோசமானது என்ன அப்படின்னா, பிரெக்னென்ட் லேடிஸ் வீட்டில் இருக்காங்க, நம்ம அவங்க இருக்கும் பொழுது அந்த வீட்டில் நம்ம ஸ்மோக் பண்றோம்னா பிரெக்னென்ட் லேடிஸையும் அது பாதிக்கும், அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தையையும் பாதிக்கும். இதனால குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே பர்த் டிஃபெக்டோட பிறப்பாங்க, இல்ல டெவலப்மெண்ட்ல டிஃபெக்ட் ஏற்படும். அவங்களுக்கும் ஆஸ்மா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம், இருமல் சளி இருந்துட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், சீக்கிரமா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படும். ஸோ புகைப்பிடிப்பதனால புகைப்பிடிப்பவர்களுக்கு மட்டுமல்ல, அவங்க கூட இருக்கிற மற்ற உறுப்பினர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இது மிகவும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள். புகைப்பிடிப்பவர்களுக்கு நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்ட் பண்ணணுங்கிறது அடுத்த கொஸ்டினாக இருக்கு. ஸோ பேசிக்காக புகைப்பிடிக்கிறதுங்கிறதே ஃபர்ஸ்ட் தப்பு. என்னோட பேஷண்ட்ஸ் கிட்ட புகைப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸாக இருக்கும். டெஸ்ட் அப்படிங்கிறது 2ஆம் பட்சம் தான். புகைப்பிடிச்சவங்க எந்த அளவுக்கு நுரையீரல் பாதிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு சில டெஸ்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று சாதாரண எக்ஸ்ரே, இல்லை நுரையீரல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய ஸ்பைரோமெட்ரி. இது மாதிரி பண்ணும்போது அவங்களுடைய நுரையீரலுடைய திறன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த காமன் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறவங்க நாங்கள் அதை நிறுத்தணும் அப்படின்னா எங்களுடைய
நுரையீரல் இல்லை மற்ற உறுப்புகள் அதனால இம்ப்ரூவ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக இருக்கு. ஸ்மோக் பண்ணுறவங்க ஸ்மோக்கிங்கை நிறுத்தினா வித்தின் 1 டேல ஆர் வித்தின் ஃபியூ ஹவர்ஸில் அவங்க ஆக்சிஜன் லெவல் நார்மல் ஆகும். 1 மாசத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய இருமல், சளி, மூச்சுத்திணறல் குறைய ஆரம்பிக்கும். 5 வருஷத்துல அவங்களுக்கு வரக்கூடிய கார்டியாக் ரிஸ்க் ஃபேக்டர் 50% வரை குறையும். 10 வருஷத்துல அவங்களுக்கு நுரையீரல் பாதிப்பு, நுரையீரல் COPD அப்படிங்கிறது மேலும் அதிகமாகாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். 15 வருஷத்துல ஒருத்தர் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு, அவர் விட்டுட்டாரு, 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக் பண்ணாதவங்களுக்கும் ஸ்மோக் பண்ணவங்களுக்கும் இருதயத்துக்கு வரக்கூடிய ரிஸ்க் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்மோக்கை விடுறதுனால நிறைய நன்மைகள் நமக்கு உண்டு. ஸ்மோக்கிங் எப்படி விடுறது, ஸ்மோக்கிங் விடுறதுக்கு எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, ஸ்மோக் பண்ணாம இருக்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் தான். நமக்கு ஸ்மோக்கிங்னால நிறைய கெடுதல்கள் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏதோ ஒரு காரணத்தினால ஃபன்காகவும் ஒரு ப்ளஷருக்காகவும் இல்லை கூட இருக்கவங்களாம் ஸ்மோக் பண்ணுறாங்கிறதுக்காக நம்ம கற்றுட்ட ஒரு ஹேபிட் தான் ஸ்மோக்கிங் ஹேபிட். ஸோ அதை விடும்பொழுது நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் தான், ஃபர்ஸ்ட் செல்ஃப் மோட்டிவேஷனில் தான் நம்ம ஸ்மோக்கிங்கை விட முடியும். சில பேர் இந்த நிக்கோட்டின் அப்படிங்கிறதுக்கு அடிமையாகிறதுனால ஸ்மோக்கிங்கை விட முயற்சி பண்ணினாலும் அவங்களுக்கு அந்த நிக்கோட்டின்னால வித்ட்ராவல் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு அறிகுறிகள் தெரியும். அந்த மாதிரி தெரியுறவங்களுக்கு நம்ம நிக்கோட்டின் மட்டும், அந்த கேன்சர் உற்பத்தி பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் இல்லாமல் வெறும் நிக்கோட்டின் மட்டும் கம் வடிவத்திலேயோ லொசஞ்சஸ் வடிவத்திலேயோ கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸ் குறையும் போது அவங்க ஈஸியாக ஸ்மோக்கிங்கை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இல்லாமல் ஒரு சில மருந்துகள் இருக்கு, அதுவுமே நம்ம ஸ்மோக்கிங்கை விடுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே நம்ம டாக்டர்ஸோட அட்வைஸ் கேட்டுட்டு இந்த மெடிசின்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எளிதில் ஸ்மோக்கிங்கை நம்ம விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.